அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, பூத் அல்காரிதம் தான். பூத் அல்காரிதம் ஃபார் மல்டிப்ளிகேஷன். இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா, மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்றோம். இது பூத் அல்காரிதம் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் நம்பர் 2க்குமே யூஸ் பண்ணுவோம். அதாவது சைன்டு பிட், அன்சைன்டு பிட் 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பூத் டேபிள், இது தெரிஞ்சிருக்கணும். இது என்னன்னா, இது நான் சொல்றேன் எப்படி பார்க்குறது. இந்த பூத் அல்காரிதம் வரப்போ சொல்லித்தரேன். ஸோ 0 0 இருந்ததுன்னா 0 0 1னா இன்க்ரீஸ் ஆகுதுல்ல 0 to 1. ஸோ அதனால +1. அதே 1 to 0னா டிக்ரீஸ் ஆகுதுல்ல, அதனால -1 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 1 1னா 0. ஸோ 0 0னாலும் 0, 1 1னாலும் 0, 0 to 1னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ +1, 1 to 0னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ -1. ஸோ இதான் நம்பர். வந்து 13, அடுத்து -6. 13க்கு பைனரியில் எழுதுறோம். இதில் வந்து மோஸ்ட்லி 8421 கோடு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 13னா 8421 கோடு எது வரையும் சப்போர்ட் பண்ணும்? 15 வரையும் சப்போர்ட் பண்ணுமா? ஸோ அப்போ இதான் மேக்ஸிமம். ஸோ அப்போ இதே 8421 கோடே எடுத்துக்கலாம். இது வந்து 421 கோட்லேயே வந்துடும் கரெக்டாக. ஆனால் இது மேக்ஸிமம் 13 தான். 13 வந்து 8421 கோடில் தான் வரும். ஸோ அப்போ ரெண்டையுமே 8421 கோடில் தான் பண்ண போகிறோம். 8421 கோடில் இப்போ என்ன ஒன்றுனா, சைன்டு பிட் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளஸ் மைனஸ்ன்னு சைன் கொடுத்துருக்காங்க. அதனால என்னென்னா 8421 எழுதியிருப்போம். அது போக முன்னாடி ஒரு பாக்ஸில் சைன் நம்பர் எழுதியிருப்போம். இப்போது ப்ளஸ்னா 0 சைனு, மைனஸ்னா 1, அவ்வளோதான். 8421 கோடு தான். இதை நம்ம எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டோம். இது எந்த ப்ராசஸ்லையுமே இதை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது, மாற்றவே கூடாது. ஓகே. ஸோ இது வந்து 0 வந்து ஏன் வந்திருக்குன்னா ப்ளஸ் இருக்குனால 0. 8421 வந்து 13 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து மைனஸ்னால இங்கே 1, 6 வந்து 8421 கோடில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ என்னன்னா, பூத் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னன்னா 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். எப்பயுமே பூத் அல்காரிதம் எதுக்கு அப்ளை பண்ணுவோம்னா, இந்த செகண்ட் நம்பருக்கு தான் அப்ளை பண்ணுவோம். எப்பயுமே இந்த செகண்ட் நம்பருக்கு தான் பூத் அல்காரிதம் அப்ளை பண்ணுவோம். ஸோ இப்போ -6ன்னு இருக்குது. இப்போ +6 இருந்துச்சுன்னா 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்க தேவையில்ல, டேரெக்டாக பூத் அல்காரிதம் போயிடலாம். இப்போ -6 இருக்கனால 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூத் அல்காரிதம் அப்ளை பண்ணணும். சப்போஸ் இங்கே வந்து இப்போ கேட்கலாம் -13 × -16 இருந்ததுன்னு வைங்க. இதுக்கு -6க்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து பூத் அல்காரிதம் கண்டுபிடிச்சிடணும். அடுத்து 13க்கும் -13க்கும் 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து அப்புறமேட்டு தான் இந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸே நடக்கும் கீழே உள்ளது. ஓகேவா? எதுனாலும் வந்து ப்ளஸுக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸே நடக்க போகுது. ஸோ இதுதான். ஸோ -6 இந்த இருக்குது. இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறப்போ இந்த சைன்டு பிட்டை மாற்றவே கூடாது. அதுக்கு தான் இந்த பாக்ஸில் எழுதியிருக்கேன். இந்த சைன்டு பிட்டை சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஓகே. சைன்டு பிட்டை அப்படியே எழுதணும். 2's காம்ப்ளிமெண்ட் எப்படி சொல்லி கொடுத்தேன்? 0 வந்துச்சுன்னா அப்படியே வரும். 1 வந்துச்சுன்னா அந்த 1 அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளதுன்னா உல்ட்டா மாறும்னு சொன்னேன்னா. ஸோ 0 அப்படியே வந்திருக்கு. 1 வந்தோடனே அந்த 1 அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளதுன்னா உல்ட்டா மாதிரி இருக்குது. இங்கே 1 இருக்கா, இங்கே 0 மாதிரி இருக்கா, இங்கே 1 வந்திருக்கு, இங்கே இது. ஸோ 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதுக்கு பூத் அல்காரிதம் அப்ளை பண்ணணும். பூத் அல்காரிதம் எப்படின்னா, அப்ளை பண்ணுறதுக்கு வந்து இதான் இந்த நம்பர் எடுத்துட்டு 1 1 0 1 0 கரெக்டாக. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 நம்மளாக போடணும். எக்ஸ்ட்ரா ஒரு 0 போட்டுட்டு இந்த 2க்கும் பார்க்கணும். 0 0னா என்னது? நம்ம இங்கே பார்த்தோம்ல டேபிளில் 0. ஸோ 0. 1 0னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ -1. 1 0னா திருப்பி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு நிமிஷம். சாரி, இப்படி பார்க்கக்கூடாது. ஒரு நிமிஷம். 0 0னா 0 தெரியும்ல. 0 to 1னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ -1. 0 to 1னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ +1. 1 to 0னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ -1. 1 to 1னா 0 தான். ஸோ இதுதான் பூத்துக்கு அப்புறம் வந்து பூத் அல்காரிதம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நம்பர். ஸோ இதை தான் இந்த நம்பரோட மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். சப்போஸ் இது வந்து -13 கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து வச்சுருப்போம். இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன வரும்? 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 1 1 0 0. இந்த சைன்டு பிட் அப்படியே தான் இருக்கும். ஓகே. இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ அதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணும். ஆனால் இங்கே +13 தான் இருக்குது. ஸோ 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்க தேவையில்ல, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சப்போஸ் சைன் வேறு இருந்ததுன்னா சொல்கிறேன்.
பூத்துக்கு நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதான் ஆன்சர் வந்தது. ஓகே நமக்கு. ஸோ அதையும் இந்த நம்பரையும் எடுத்து மல்டிப்ளை பண்ண போறோம். இது என்னது 01101 01101 இந்த நம்பர்ல இருக்கு 10 இத போட்டிருக்கோம். ஸோ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 0வால மல்டிப்ளை பண்ணா எல்லாமே 0 தான் வரும். ஸோ 0 போட்டுரும். அடுத்து -1ஆல மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஓகே. 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தா என்ன வரும்? 1 இருக்கிற இடத்துல 1 வரும். அடுத்து 0 இருந்தா 1 வந்து அப்படியே 1 எழுதிடணும். மீதி எல்லாமே உல்டாவாயிரும். 1ஆ மாறிடுச்சா? 0வா மாறிடுச்சா? 0வா மாறிடுச்சா? 1ஆ மாறிடுச்சா? அவ்வளோதான். ஓகே. அடுத்து 1 இருந்துச்சுன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுறலாம். -1 வந்ததுன்னா திருப்பி இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து போடணும். போட்டிருக்கோமா? திருப்பி 0 வந்ததுன்னா அதை அப்படியே திருப்பி எழுதி வச்சிடலாம். 0, 0, 0ன்னு. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா எப்படின்னா, இதுக்கு லாஸ்ட் இதுக்கு அடுத்து ஒரு டிஜிட் எக்ஸ்ட்ரா 0ன்னு போடணும். அதாவது இங்க இருக்க இதையே போடணும். 0வா இங்க 1 இருந்துச்சுன்னா இங்கேயும் 1 தான் போடணும். இங்க 0 இருக்குனாலும் 0 போடுறோம். இங்க 1ன்னா அடுத்து இப்படி ஒரு இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க என்ன நம்பர் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இங்க 1 இங்க 1 ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் ரோஸ்ல என்னென்ன இருக்கோ அதை ஃபில் பண்ணணும். 1 இருந்துச்சுன்னா இங்க 1 இங்க 1 0 இருந்துச்சுன்னா 0 0 0 1 இருந்துச்சுன்னா 1 1 1 0 இருந்துச்சுன்னா 0 0 இப்படி போடணும். அடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 0னா 0 1னா 1 2னா வந்து 0 ரிமைண்டர் 1 3னா என்னது? சாரி 2னா திருப்பி 0 மேலே 1 3னா என்னது? 1 3 வந்து 1 1 ரெப்ரசன்ட் பண்ணுவோமா? ஸோ 1 இங்கே போட்டு இன்னொரு 1 இங்கே போடணும். திருப்பி 3 ஸோ இங்கே 1 திருப்பி மேலே 1 2னா திருப்பி 0 மேலே 1 3னா திருப்பி 1 மேலே 1 3 3 இது வந்து கேரி. ஓகே. இப்போ வந்து என்னன்னா, இந்த 2யும் நமக்கு பண்ண ஆன்சர் எதுல வரும்? நமக்கே தெரியும் 13யும் -16 பண்ணா ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும் தெரியுமா? அப்போ இப்படி ஆன்சர் நெகட்டிவ்ல வருதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம வெரிஃபை இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். நம்ம வெரிஃபை பண்றதுக்கு என்னன்னா, இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்து செக் பண்ணிக்கலாம். 2's காம்ப்ளிமெண்ட் எடுத்தா என்ன வரும்? 0 0 தான். அதுக்கப்புறம் 1 வந்துருச்சு. 1 போட்டுட்டு மீதி எல்லாமே அடுத்து எல்லாமே உல்டாவாயிரும். அப்போ 1 1 இத எழுதியிருக்கேன். 1 1 0 1 1 1 ஆன்சர் இதுல எப்படி செக் பண்ணணும்னா, இப்போ இதுக்கு வந்து 0வா மாறிடும். இதுக்கு சப்போஸ் இதுல வந்து 1 இருந்துச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பிட் வந்து 1 இருந்துச்சுன்னா 2/0ன்னு போட்டு 1ன்னு எழுதுவோம். சப்போஸ் அங்க 1 இல்லல்ல இப்போ, அப்போ டைரக்ட்டா 0 போட்டுறணும். இல்லாத இடத்துல 0 தான் போடணும். இங்க 2/1 அடுத்து இந்த இடத்துல வந்து 2/2 அடுத்து இந்த இடத்துக்கு 2/3 2/2 2/3 இது எத்தனை? 4 8 இங்க ஆல்ரெடி 1 12 13 வந்திருக்கும். அடுத்து 5ல ஒன்றும் சாரி 4ல ஒன்றும் இல்லை 5ல ஒன்றும் இல்லை 6 2/6 வந்து 64 64 ப்ளஸ் 13 ஸோ 7 ஸோ இப்படி தான் ஆன்சர் வரும். இப்படி தான் செக் பண்ணுறது. கரெக்டாக தான் இருக்கும் ஆன்சர். இது என்ன வந்து 2/1 2/1னா 2ல வரும். 2 2/3னா 8 2/4னா 16 இது 64 ஸோ 70 80 தெரில இது வெரிஃபை பண்ணுறது ஒரு நிமிஷம்.